எல்லா பக்தர்களுக்கும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து இந்த கர்மா 6வது பதிவு செய்கிறேன். அதாவது நம்ம கர்மா வீட்டில் எப்படி உருவாகுது, நமக்கு எப்படி நம்ம அதை இது பண்ணுறோம் அப்படின்னு. இப்போது வீட்டில் நிறைய பேர் ஒருத்தர் வாக்குவாதம் வரும். வீடில் சண்டை கிடையாது, ஏதோ ஒரு வாக்குவாதம் நடக்கும், செய்யும் போயிடும். சண்டை போட்டவங்களும் கூட நம்மக்கிட்ட சண்டை வச்சுக்கிட்டவங்களும் நம்ம சரி விடு, என்ன பண்ணுறது, சொந்தக்காரன் ஏதோ புள்ள இல்லை மருமகன் இல்லை மருமக யாரோ ஒரு கேரக்டர் அது மாதிரி ஒரு பிரச்சனை வருது. சரி மன்னிக்கிறது இல்லை, மனசில் வச்சுப்பாங்க. இவ்வளோ தானா சரி அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த வயசான முதியோர்லாம் இருக்காங்களே, அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னா மாமியாரோ மாமனாரோ யாரோ வயசானவங்க இருப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஏஞ்சி அவங்களுடைய அடிப்படை வசதிகளை கூட சரி செய்ய முடியாமல் இருப்பாங்க. ஒரு யூரின் போக முடியாது, ஒரு மோஷன் போக முடியாது, ஒரு குளிக்க முடியாது, ஒரு சுத்தமாக இருக்க மாட்டாங்க. சில குழந்தைத்தனமாக வெகுளித்தனமாக இருப்பாங்க. அதேமாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் மருமக இருக்கும். மருமகிட்ட வேலை அதிகமாக வாங்குவாங்க. எதனா ஒரு வேலை சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, அது ஏதோ ஒரு கோவத்தை இப்படி காட்டுவாங்க. வேணுமனே எதனா ஒன்று செய்வாங்க. இப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க, நம்ம வீட்டில் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் அந்த பொறுத்துக்கிட்டு அந்த வயசுலாம் இருக்காது. எதனா ஒரு வார்த்தை பேசுவாங்க, 2 பேருக்கும் ஆகாது. இது அப்படியே ஆம்பளைங்க காதில் போகும். சரி விடு போனால் வயசான இப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, அப்போ அந்த அம்மாவுக்கு வீட்டில் மாமியாரோ இல்லை யாரோ ஒருத்தர் அவங்க என்ன நினைப்பான், இது பாரு, நம்ம பெற்று வளர்த்து நம்ம பிள்ளைய படிக்க வச்சு நல்ல சம்பளங்களமாக நல்லா இருக்கிறான், இவன் நல்ல பொண்ணுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம், நம்மளை குடும்பத்தை எல்லாரையும் பார்த்துக்கின்னு இது நம்மளை மதிக்க மாட்டேங்குது, சொன்ன வேலை செய்ய மாட்டேங்குது, இதுக்கு வாழ் வைப்பார் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு திட்டுவாங்க. சாபாலம் பேச விட மாட்டாங்க. ஏன்னா அந்த கோவத்தை வெளியே படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வழி வேணும். அது தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அந்த கர்மா நமக்கு சேரும். அதேமாரி மருமகளும் அப்படி தான் இருப்பாங்க. மாமியார் என்ன பண்ணுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ இந்த பயத்திலேயே அவங்க ஒன்று எதுவும் சொல்ல இவங்க ஒன்று பேச, இது மாதிரி சில வீட்டிலலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ண, இந்த தகவல் எடுத்து அவங்க அம்மாவுக்கு சொல்லுவாங்க. அம்மா, எங்கள் மாமியார் இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது, இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பெத்த பொண்ணுல கஷ்டப்படும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியா இருந்துச்சு, அதை அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நல்ல மாமியார் இருந்தால், ஏம்மா அப்படி தான் விடுமா, இப்போ நான் பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி இருமா கொஞ்ச நாளைக்கு, என்னம்மா இருக்குது வயசானவங்க தானே அப்படின்னு சில பேர் நல்லவங்கள தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க. அதுவும் வசதி வாய்ப்பாக பொண்ணை கொடுத்துட்டாங்கன்னா நிறைய கேள்வி கேட்பாங்க, நிறைய ஏற்றி விடுவாங்க சொல்கிறாங்களா, அது மாதிரி ஏற்றி விடுவாங்க. இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனை வரும். நீங்கள் நல்லா ஒன்று கேட்டுக்கணும். இந்த வயசானவங்க ஒரு 60 வயசு 65 வயசானவங்க சில விஷயம் குழந்தைத்தனமாக எதனா பண்ணுவாங்க. அது முட்டாள்தனமாக இருக்கும். அது என்ன கேட்பாங்க, என்ன உங்கள் அம்மா இப்படி பண்ணுதே, சே ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அறிவு கூட உங்கள் அம்மாவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை விடுவாங்களோ, போச்சா அது கர்மா வந்துடும். அவங்களுக்கு அந்த வேலைக்கு சாப்பாடு கேட்கும்போது கொடுக்கணும். அவங்க சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லுவாங்க. எல்லாம் வேலை முடிச்சுட்டு உட்காரும்போது டக்குன்னு கூப்பிடுவாங்க. இதனடா வேலை பண்ணி சும்மா நையின்னு இந்த கேள்வி நம்ம உயிரை வாங்குதே அப்படின்னு நினைப்பீங்க. அது அப்படி கிடையாது. அவங்க இந்த குடும்பத்தில் அந்த பாசம் பற்றெல்லாம் அறுத்துடணும். அவங்க வெறுக்கணும் நம்மளை. அந்த வெறுத்த அதுக்கப்புறம் அவங்க மறைவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு பிரியப்பட்டிருக்காது. போய் சேர்ந்ததான் போதும், நல்லபடியாக போய் சேர்ந்தது. இங்கே உட்காந்துன்னு எல்லாரையும் நைன்னு ஊர் இருந்தது. நம்ம பெத்த புள்ள நம்ம பொறுத்துக்கலாம், வந்தவங்க பாப்பாளா போச்சுடாப்பா நிம்மதியாக போச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவோம். பார்த்தீங்களா இந்த கர்மா எப்படி நிற்குதுன்னு. அதனால் வீட்டில் பெரியவங்களை அவங்க என்ன பண்ணாலும் சரி கண்டும் காணாமல் அப்படியா சரி. ஏன்னா அவங்க வயசானவங்க, அவங்கள நம்ம குழந்தையாக எல்லாம் வளர்த்து எல்லாம் பாராட்டி வந்தாங்க. அவங்களுக்கு மனசில் இருக்கும் நம்ம பிள்ளை நம்மளை எப்படியும் பார்த்துக்கணும் இருக்கும். ஆனால் பார்த்துக்க முடியாது, சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை சூழ்நிலை அப்படி. ரொம்ப அம்மாக்கிட்டே ரொம்ப அம்மா சொன்னால் பொண்டாட்டி பிடிக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா சொல்லி உங்கள் அம்மாக்கிட்டே இப்போ இருந்துக்கணும். இப்படிலாம் வரும் பேச்சு. குடும்ப வாழ்க்கை தான்.
அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்மாவை வந்து கழிக்கிறது, கர்மாவை சேர்த்துக்கிறது. 2 விஷயம் இருக்குது. எப்படி இப்போ ஒரு மாமியாரோ அம்மாவோ நம்ம திட்டுறோம், வயசான அப்பாவோ மாமனார் யார் திட்டுறோன்னா கர்மாவை சேர்த்துக்கிறோம். அவங்க என்னதான் பண்ணாலும் பரவாயில்ல, பொறுத்துக்கிட்டு நீ அவங்களுக்கு பணிவிடை செஞ்சின்னா நீ உன் கர்மா நீ கழிச்சிக்கணும் அர்த்தம். அது மாதிரி ஒரு புண்ணியம் எதுவுமே இது கிடையாது. அவன் வந்து மாமனாரோ அம்மாவோ அப்பாவோ மாமியாரோ மாமனாரோ என்ன தப்பு பண்ணால் சரி, இல்லை அவங்க எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் ஆத்மாவை பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப வீட்டில் படுத்துன்னு இருப்பாங்க, மோஷன் போக மாட்டாங்க, யூரின் போக, எல்லாம் ஆளை எடுத்து போய் பண்ணணும் செய்யணும், ரொம்ப கஷ்டப்படும். உண்மையிலே கஷ்டம் அது. அந்த அளவுக்கு நம்ம கர்மா பண்ணிட்டு வந்துருக்கோம். இப்போ இதெல்லாம் பண்ணணும், நீ பண்ணலைன்னா உனக்கு அந்த நிலைமை வரும். அதெல்லாம் யார் பொறுத்துக்கிட்டு அதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கர்மா கழியும், இல்லைன்னா கர்மா இருக்கும். அதேமாதிரி வீட்டில் ஒரு தம்பி, இல்லை தம்பி பொண்டாட்டி, இல்லை அண்ணன் பொண்டாட்டி, இவங்க எதனா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பெருசாக வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அது ஒரு கதை பேசிக்கிட்டு, அவங்க இல்லாதப்போ ஒரு கதை பேசி அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கர்மா. அது உனக்கு பிடிக்கலையா, சைலண்ட்டாக மௌனமாக இருந்தது, அவ்வளோதான். என்னையும் இருந்தாலும் தம்பி தான், தம்பி பொண்டாட்டி தான். தம்பி பொண்டாட்டினா சும்மா வராது, அதுக்கு விதி. நம்ம குடும்பத்தில் வந்து வாழணும்னு விதி இருக்குது, அதுக்கு தான் வாழ வந்திருக்கு. அதை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது, முட்டாள்தனமாக பேசக்கூடாது. நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் ரொம்ப அந்த ஏழ்மையான குடும்பம் இருக்கும், கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, எல்லாம் கூலி வேலை தான் செய்வாங்க, ஆனால் ஒத்துமை இருப்பாங்க. சண்டை போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் ஒத்துமையாக இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த பாசத்தோடு இருப்பாங்க. அந்த பணம், பொருளாதாரம், வசதி வாய்ப்பு இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிக்கிறான். எதனா சின்ன சரி உங்கள் வேலை நீ பாரு, என் வேலை பாரு, நான் தனியாக இருந்துக்கிறேன், நீ தனியாக இருந்துக்கோ, என் வருமானம் வந்து உன் வருமானம் வந்து, உன் புள்ள வேறு என் புள்ள வேறு. இதுதான் கர்மா, அதுதான் கர்மா. அதுவும் உறவினர்கள், இந்த சொந்தக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க, வருவாங்க. வந்தாங்களா, ஒரு நாள் இருந்தோம், என்ன தொழில் பண்ணுறீங்க, எப்படி வருமானம், சம்பாதிக்கிறீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு பரவாயில்லையா, எதனா உங்களுக்கு உதவி பண்ணுமா, இல்லைன்னா எதனா ஹெல்ப் பண்ணுமா சொல்லுங்கள், அப்படி கேட்க மாட்டாங்க. மருமகத்தையும் சாரம் போட்டு வந்தது, அவங்க வீட்டில் எப்படி வசதி வாய்ப்பு, ஏன் அதை கேட்க வேண்டியது தானே, இதை கேட்க வேண்டியது தானே. இப்படியெல்லாம் விட்ட நாளைக்கு மருமகம் மதிக்காது உனக்கு. இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க வீட்டை சோற துண்டு இவங்களுக்கு உழ வச்சுட்டு போயிடும். யதார்த்தமாக கேட்குறேன்ட்டு பதார்த்தமாக குழம்பு வச்சுட்டு போயிடும், முடிஞ்சு போச்சா. அவங்க கேட்குறது நல்ல எண்ணத்து தான் கேட்கலாம், ஆனால் பட்டு விளைவு என்ன, அதோட வினை என்ன, இவங்க பாட்டு நிம்மதியாக வாழ்ந்துன்னு இருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி மாமனார் மாமன் நிம்மதியாக இருப்பாங்க. நான் பார்க்க வரேன்னு வந்து யாருன்னா ஒருத்தர் சொந்தக்காரங்க ஏதனா ஒன்று நல்லது சொல்கிறேன்ட்டு சொல்லி கதையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது ஒரு கர்மா எப்படி வந்து வருது பாரு மனுஷனுக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம ஜீரணிக்கணும், இதெல்லாம் பக்குவமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும், வாழ்க்கையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், பயங்கர எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் நீ பணம் காசு எல்லாம் இருந்தாலும் சமாளிக்க முடியாது. ஒரு வீட்டில் போய் பாருங்கள், பணம் ஏகப்பட்ட குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. வீட்டுக்காரனுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, பொண்டாட்டிக்கு வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் முடியாது, ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. பிள்ளைங்க ஒரு பக்கம் அது பாட்டுக்கு பணம் செல்வாக்கு இருக்குனால அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடி பசங்க கூட சேர்ந்துன்னு அதை இது எனக்கு தெரியாது. இது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போனப்போ தான் தெரியும். நம்ம பிள்ளைங்க இப்போ ஐயோ இப்படி கெட்டு போச்சே, நம்ம வீட்டுக்காருக்கு உடம்பு சரியாக போச்சே, நமக்கு இப்படி உடம்பு சரியாக போச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாயே நீ அதை ஆவேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அது. ஓடணும், ஆனால் பார்க்கணும் பின்னாடி, நம்ம பின்னாடி என்ன நடக்குது, நம்ம சுற்றி என்ன நடக்குது, அதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அதுக்கு தான் அந்த நமக்கு இது கொடுத்துருக்கான். இந்த பூமியில் போய் பிறந்து நீ வந்து எல்லாத்தையும் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாரு, அலாட்டாக இருக்கணும். ஆனால் இருக்குது, நீ மதிக்க மாட்டேன்ற. பணம் வந்துச்சுன்னா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிடுற கர்மா இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ கண் இருக்குது, திடீர்னு ஒரு கல் எதனா கிராஸ் ஆச்சுன்னா கண் ஆட்டம் அப்படி மூட்டிக்குது. அப்படின்னா அந்த ஆத்மா அலாட்டாக இருக்குது. ஆத்மா வந்து ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்குது, நமக்கு அந்த உணர்வு கிடையாது. நீ பணம் சம்பாதிச்சா நீ என்ன தப்பு பண்ணாலும் ஓகே அப்படின்னு கணக்கு. எத்தனை நாளைக்கு சம்பாதிப்ப? ஒரு மனுஷனுக்கு வந்து ஆயுள் காலத்தில் ஒரு 20 வருஷம் தான் உழைப்பேன். அதில் 10 வருஷம் நீ கடுமையாக உழைச்சி கரெக்டான தெளிவாக புத்திசாலித்தனம் பண்ணினா உன் லைஃப் நீ இருக்கிற வரைக்கும் நீ உட்காந்து சாப்பிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வந்து ஓட்டிகிட்டு போயிடலாம். அது உங்கள் கர்மாவை பொறுத்து இருக்குது. அப்போது இப்படிலாம் கர்மா வந்து சேருது. எப்படி வரும் பாருங்கள். நீங்களே நிம்மதியாக இருந்தாலும் விடாது, வரும் தேடிட்டு. அப்போ அந்த பகுத்தாய்வு செய்யணும்.
குடும்பம்னா என்ன, இவங்ககிட்ட எப்படி இருக்கணும், அவங்ககிட்ட எப்படி இருக்கணும், தொழிலில் எப்படி இருக்கணும், தொழில் எப்படி பார்க்கணும். அப்போ தொழில் பார்க்கும்போது அதுவே முழுசாக அதிலே இறங்கிடக்கூடாது. பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும், என்ன நடக்குது ஏது நடக்குது பார்க்கணும். வருமானம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, மதிக்க மாட்டாங்க வீட்டில். வருமானம் மதிக்க இருந்தாலும் நம்ம வந்து அலாட்டாக கண்காணிப்பாக இருக்கணும். யார் என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, நல்ல வழியில் போகிறாங்களா, கெட்ட வழியில் போகிறாங்களா, கெட்ட நண்பர்களோட சேர்றாங்களா, அதனால் நமக்கு எதனா பாதிப்பு வருமா, மன நிம்மதி போகுமா, மன உளைச்சல் வருமா, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அப்போ நீங்கள் அந்த கர்மா நம்ம வராத ஒரு அளவுக்கு தற்காத்துக்கலாம். நம்ம எந்த இது யாருக்கு எந்த விஷயம் நம்ம பாட்டு சைலண்ட்டாக இருந்தோன்னா கரெக்டாக பாட்டு ஓடிட்டு. இப்படி தான் நம்ம வீட்டில் வந்து கர்மா செய்யும். அதேமாரி வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் சமைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எதனா ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மன உளைச்சல் இருக்கும். மாமனார் இப்படி பேசுகிறாரு, மாமியார் இப்படி பேசுது, வீட்டுக்காரன் வந்து இது மாதிரி வந்து அவங்க பேச்சை கேட்டுக்கின்னு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட சுதந்திரம் இல்லைன்னு நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் அந்த சாப்பிட்ற சாப்பாடு அதை ஆக்க போவாங்க, விருப்பம் இல்லாமல் ஆக்குவாங்க. இதெல்லாம் அவங்க மைண்டில் ஓடும். அது மைண்டில் ஓடும்போது அந்த எண்ணெய் அலைகள் வந்து அதில் அந்த உணவில் வந்து பதியுது கர்மா. காந்தியடிகள் வந்து சிறையில் இருந்தாராம் ஒரு வாட்டி. சிறையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்டு போய் படுத்து தூங்கியிருக்காரு. தூங்கும்போது தன்னோட தாயை வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்காரு. என்னடா அது, நமக்கு ஏன்டா இந்த கனவு இப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கனவு கற்று நேராக ஜெயில் சூப்பரண்ட்டுக்கிட்ட போயிட்டு, யாருங்க சமைச்சது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க ஐயா இது மாதிரி வந்து ஏற்கனவே சமைச்சிட்டு இருந்தோம், கொஞ்சம் ஏதோ விசேஷம் குடும்பத்தில் ஏதோ அதுக்காக போயிட்டாப்புல. அப்படியா, யார் என்ன கைதி என்ன எந்த தண்டனைக்காக வந்திருக்கான் அப்படின்னு கேட்டான். இல்லை அவங்க அம்மாவை கொண்டுட்டான், கொலை பண்ணிட்டான், அதனால் தண்டனை ஆயுள் கைதி தண்டனை வாங்கிட்டு வந்து நீ இருக்கு, அவன் தான் சமைப்பான் சாமி, இப்போ இன்றைக்கி வந்து ஆள் இல்லாதனால இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு ஷாக் ஆகிடுச்சு. அப்படி ஏன்னா அது அவன் கொலைக்காரன் வந்து சமைச்சிருக்கிறான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு, அவன் என்ன கொலை பண்ணிட்டான், அவங்க அம்மா கொலை பண்ணிட்டான், அதே மாதிரி நமக்கு வந்து அந்த கனவுல வருது அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த உணவு ஆக்கும்போது மனம் அங்கே கிடையாது, அவங்க பாதிப்புக்களை வந்து அவங்க ஓட்டுறாங்க. நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களா, இப்படி பேசுகிறாங்களா, இப்படி செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணங்கள்லாம் அதில் பதியுது. அப்போ நீ என்னென்ன எண்ணங்கள் நீ நினச்சி அந்த சமையலாக்கி நம்ம வீட்டுக்காருக்கோ நம்ம பசங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களும் கொடுக்கும்போது எண்ணங்கள் மாறிடுது. பெண்களுக்கு அவங்களுக்கு சொல்லி தப்பு கிடையாது, ரொம்ப டார்ச்சரு. ஆம்பளைங்களுக்கு தெரியாது பெண்கள் வந்து இது மாதிரி அனுபவிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லார் வீட்லையும் அப்படி தான் இருக்குது. பெண்ணை வந்து தெய்வமாக நினைக்கிறோம், அது வந்து சுக்கரன். பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் பணம் செல்வாக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வரும் வீட்டில். அவங்களே இப்படி இருக்கிறாங்க. இது பத்தாவதுக்கு டிவி சேனலு, அந்த டிவி சேனலை திறனால கல்யாணத்தை நடக்கிறத நிப்பாட்டுறது, அப்புறம் மாமியாருக்கு சூனியம் வைக்கிறது, அது என்ன சிக்கலில் மாட்டி சட்டத்தை என்ன ஜெயிலில் பிடிச்சி போகிறது, இப்படி குடும்பம் கெடுறதுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் அதில் தான் ஓடி கிடக்குது. நெகட்டிவ் தாட்டு அதை வேறு ஆன் பண்ணி வச்சுட்டு சமைக்கிறாங்க. அந்த எண்ணெய் அலைகள்லாம் வந்துன்னு இருக்கும், கவனிச்சுன்னு இருப்பாங்க. அங்கே டிவி ஓடி கிடக்கும், இங்கே வேலை பார்க்கணும், இடையில யாரும் இருப்பாங்க, இதை விட்டுட்டு அப்படியே பார்க்க முடியாது, சாப்பாடு விட்டு இது பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. அதனால் காதில் கேட்டுன்னு இருப்பாங்க, காதில் கேட்குறது மனசில் பதிஞ்சுக்கினே இருக்கும். பாருங்கள், நிறைய டிவி சேனலில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கள்ளக்காதல், 102 கல்யாணம் பண்ணிக்குது, வந்து அவரை டைவர்ஸ் பண்ணியிருப்பாருன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு, ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. கல்யாணன்றது என்ன, கல்யாணம் ஒரு வாட்டி தான், திருமணம் ஒரு வாட்டி தான், ரெண்டாவது நடக்குதுலாம் திருமணம் இல்லை, அது மறுமணம். சட்டம் வேணால் நமக்கு சாதகமாக இருக்கலாம், எத்தனை வேணால் பண்ணிக்கணும். ஆனால் மனசு ஒன்று தானே, நமக்கு ஒரு உடம்பு தானே, ஒரு வாட்டி தான் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்கான் ஆண்டவன். பொறுக்கணும், பொறுத்து பார்க்கணும், கொஞ்ச நாளைக்கு பொறுத்து. நான் பொறுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. கேட்டால் நான் அனுபவிக்கணும், நல்லா அனுபவிக்க சந்தோஷம், நான் ஏன் அவனுக்காக கஷ்டப்படணும்னு சொல்கிறாங்க. இப்போது ஒன்றுமே புரிய மாட்டேன். ரெண்டாவது வந்து வருமானம், பணம் வந்துட்டால் ஆண் பெண்ணுன்ற பாகுபாடுன்றதே கிடையாது. பாகுபாடுனா பெண்கள் வந்து அடிமையாக நடத்தணும்னு சொல்ல, அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. அது கொஞ்சம் பொறுமையாக அடக்கி ஆளை தெரிஞ்சுக்கணும்.
நாளைக்கு நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க, உங்கள் வாழ்க்கை தான் கஷ்டப்பட போகுது. நாளைக்கு நம்ம இப்படி இருக்குன்னா அப்பா எப்படி இருக்குன்னா அப்படி தான் புள்ள அப்படி இருப்பான், அம்மா எப்படி இருக்குது அதனால தான் பொண்ணு அப்படி இருக்கும். நம்ம செய்கிற தப்பு தான் அவங்க செய்வாங்க. அதை கர்மா நீ பண்ணுறது. நீ சோறு ஆக்கி அதுக்கு சாப்பாடு கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அதெல்லாம் எண்ண அலைகள் பதியும். அந்தந்த ஏஜ் வரும்போது அந்த ஹார்மோன்ஸ் வரும்போது அது 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 நடக்கும். அந்த எண்ணங்கள் வரும். நீங்கள் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப மகா தப்பு. அதில் அப்படிலாம் வாழவே முடியாது. 3 வேளை சாப்பிட்றேன், 3 வேளை தான் சாப்பிட முடியாது. 3 வேளை 10 வேளை சாப்பாடு ஒரே வேளை சாப்பிட முடியுமா? முடியாது. இது இந்த உலகம் எல்லாருக்கும் ஆனது. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி கர்மா உருவாது பாருங்கள். சாப்பிட்ற பொருளில் சாப்பாட்டில் நீங்கள் நம்ம உடம்பு கண் மூக்கு காதெல்லாம் சாதாரண நினைக்காதீங்க. கண்ணுக்கெல்லாம் பயங்கர பவர் இருக்குது. நான் எண்ணோட்டத்தில் எதிராளி நான் பார்க்குறேன்னா அப்படி நினைப்போம். என்னுடைய ஆற்றல் அதிகமாக இருந்தால் அவன் எனக்கு மயங்கிடுவான். நான் என்ன சொல்லணும் அதை செய்வான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணாங்க, செல்ஃபோனை பார்த்து பசங்க கண்ணு போட்டால் போய் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அது யாருக்கு? நம்ம தான் காரணம் இருக்கும். சொன்ன வச்சு கேட்க மாட்டாங்க. அரசாங்கத்துக்கும் அக்கறை கிடையாது. அக்கறை ஜனங்க எக்கன்னா கேட்டு போட்டோம். இருக்கிற வரைக்கும் வரி பணத்தை பிடிங்கி சாவடித்து ஏழை ஆக்கி பட்டினி பிடிச்சி சாவடிக்கணும். நம்ம அதிகாரத்தை அவன் கையில் கொடுத்துட்டு அவன் நமக்கு எதிராக நமக்கு வந்து சட்டத்தை ஏற்றுறான். மனித குலத்துக்கு இயற்கையை விற்று போடுறான். இவ்வளோ அநியாயம் நம்ம சுற்றி நடக்குது. நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் கால கொடுமை. பணம் சம்பாதிக்கிறது, இயற்கையை வந்து அழிக்கிறது, இயற்கையை சுரண்டுறது, அழிக்கிறது எல்லாம் இந்த கர்மா. இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும், அனுபவிக்கணும். இன்றைக்கி நல்ல தண்ணி கிடைக்குதா, நல்ல காற்று கிடைக்குதா, நல்லா சாப்பாடு கிடைக்குதா? இன்னைக்கு செருப்பு போடாமல் காலில் நடந்து போக முடியுதா? பூமி எல்லாமே கெட்டு போச்சு. விவசாயம் பண்ணால் அதில் மருந்து போட்டு மலடை ஆக்கி விட்டான். ஆகாயத்தில் புகையை விட்டு ஆகாயத்தை கெட்டு விட்டான். இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம எங்கன்னா பண்ணுறோம், நம்ம பாட்டு தானே இருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. நம்ம செய்கிறது எல்லாமே மக்களை அவனும் திருப்பி கேட்க மாட்டான், பயம். அதனால் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம முடிஞ்சால் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து டிவி வந்து உட்காந்துன்னு நம்ம ஆட்டி படிக்குது, செல்ஃபோன் கையில் மாட்டின்னு ஆட்டி படிக்குது. இதுக்கெல்லாம் நீ அடிமையான கர்மா அமைச்சு ஆகணும். அடிமை ஆகக்கூடாது. ஒரு சுய ஒழுக்கத்தை உருவாக்கணும். இந்த கர்மான்னு ஒரு வார்த்தை நீங்கள் வச்சுங்க, நம்ம கர்மா வரக்கூடாதுன்னு வச்சுங்க. அது கர்மா 1008 அர்த்தம் இருக்கட்டும். எவனா எதனா கிண்டல் பண்ணிட்டோம், எதனா செய்யணும். அது அப்புறம் அது லாபம் நஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல, சேவிங் அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குல்ல, வலது கை இடது கைன்னு ஒன்று இருக்குல்ல. எதுக்கு வச்சுக்கிறான் தனித்தனியாக பாகுபாடு? அது அந்த வேலை செய்யும். அதனால் இந்த கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கர்மா வந்து பதியுது. அதே மாதிரி நாய் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு பிடி சோறு நாய்க்கு வைக்க மாட்டேன். அந்த காலத்துலலாம் சாப்பாடு சாப்பிட்டானா ஒரு பிடி சோறு எடுத்து வெளியில் வைப்பாங்க, தெரு நாய் வந்து சாப்பிடும். இப்போ வீட்டில் காசு கொடுத்து நாய் வாங்கி வச்சுட்டு பெட்டில் படுக்க வச்சுக்கிறாங்க, ஏசி போட்டுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அது வந்த வாழ்க்கை. அது ஏதோ அல்பாயுசில் எங்கேயோ போயிருக்கும். அது மறுபடியும் வந்து நல்ல சோறு சாப்பிட்டு நல்லா ஏசியில் தங்கிட்டு சாகணுன்னு இருக்குது. அதுக்கு விதி. அதுக்கு நீ பண்ணணுன்னு இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம குழந்தைய கூட ஊட்டி விட மாட்டோம். அது வாயில் வச்சு ஊட்டுறது, அதுக்கு முத்தம் கொடுக்குறது, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயம். அறிவியல் பொறுப்பை தான் அந்த பாக்டீரியா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். உஷாராக இருங்க. இப்படி கர்மா இது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வரான், பணக்காரன் வந்தால் ஒரு மாதிரியாக பார்க்குது, ஏழையாக வந்தால் ஒரு மாதிரியாக பார்க்குது. ஏழையாக வந்தால் ஏன்டா வந்தான் அவன், வேலை வெட்டிலாம் அவன் வந்துருக்கேன். சரி வந்துட்டான், என்ன பண்ண, ஒரு வேலை சோறு ஆக்கி போட்டுவோன்னு சொல்லிட்டு சோறு ஆக்கி சாப்பிட்டு போவானா பார்த்துட்டு அப்படின்னா விருந்தோம்பல் ஒன்று இருக்குது. அப்படி நடக்காது. ஏன்னா உறவு முறையே தெரில. இவன் யார், இவன் எதுக்காக உழைச்சா, நம்ம சொந்த பந்தம் இவனுக்கு என்ன தெரில. அவன் என்ன நினைப்பான், அவனுக்கு தெரியும். நம்ம வந்து வேண்டாதான் வந்துட்டோம், வேறு வழி கிடையாது. சரி மனசங்கடம் ஆகக்கூடாது, போட்டதை சாப்பிட்டு போ அப்படின்ட்டு நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய்டுவான். முடிஞ்சு போச்சு. இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஒரு வீட்டுக்கு பொதுவாக வந்தால் கூட, பாப்பா உட்காரு, டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா, ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்கணும். டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா அப்படிங்கணும். சாப்பாடு நேரம் வந்தால் இருப்பா உட்காரு சாப்பிடு. ஏதோ எங்கள் வீட்டில் இருந்தது, நாங்கள் சாப்பிட்றது ஒரு பிடி உனக்கு கொடுக்குறோம் சாப்பிடுப்பா, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி அன்பாவனை சாப்பாடு வச்சிங்கன்னா அது தர்மம்.
அவன் என்ன பண்ணுவான், பரவாயில்ல நல்லா மரியாதை பண்ணாங்க, நான் வயிற்றுக்கு சோறு போட்டாங்க, நல்லா இருக்கட்டும் அந்த குடும்பம் அப்படின்னு வாழ்த்திட்டு போவான். உனக்கு தெரியாமல் வாழ்த்திட்டு போவான். அதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி என்னடானா போனி டைங்கன்னு போனி ஒரு சாப்பாடு, ஒரு சிக்கன் 65 அது இதுன்னு சொல்லி போனி வீட்டுக்கு வர வச்சாருங்க. அது எவன் சமைச்சானோ, எப்போ சமைச்சானோ, எதுக்கு சமைச்சானோ, அதில் என்ன போட்டானோ, எவன் கர்மம் அதில் தலையுது இருக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு செல்ஃபோன் நோண்டின்னு பார்த்துக்கின்னு இருக்குது. இதெல்லாம் கர்மா. உன்னோட உணவு நீ நீ ஆக்கி சாப்பிட்ணும், இல்லை மனைவி ஆக்கி கொடுக்கணும், இல்லைன்னா பெற்ற தாய் வீட்டில் ஆக்கி கொடுக்கணும், இல்லைன்னா கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி ஒய்ஃபு, அண்ணன் ஒய்ஃபு, இது மாதிரி நம்ம சொந்தத்தில் கூட்டு வரணும், அவங்க யாருன்னா சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும். அதை சாப்பிட்டு தான் உனக்கு புண்ணியம். அது அவங்க மனநிலை 1008 இருக்கட்டும், அது அப்புறம் அது அவன் நீ எங்கேயோ வாங்கி சாப்பிட, ஏதோ அர்ஜென்ட்டு அவசரத்துக்கு சாப்பிட்லாம். அதுவே பழப்பாக போச்சு. இப்போ கிச்சனே வேணான்றாங்க. இப்போ பொம்பளை பசங்க நாட்டாங்க கிச்சனை வேணாம். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் அந்த பொண்ணு பல் டாக்டரு, அவன் என்ன சொல்கிறான்னா மாமியார் இருக்கக்கூடாது, கிச்சன் இருக்கக்கூடாது, 2 கண்டிஷன் வைக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? என்னன்னு கேட்டால், சமையல்லாம் யார் சமையல் பண்ணுறது? காசு கொடுத்தா வரப்போகுது ஹோட்டலில் என்ன மாதிரி ஃபுட்டு. நான் ஏன் போய் சமைக்கணும் உட்காந்துக்கிட்டேன்? நான் ஏன் போய் எனக்கு சேவை செய்யணும்? மாமியார் இருக்கக்கூடாது, மாமியார் வந்து தொல்லை, மாமியார் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறாங்க. இது என்ன சொல்கிறீங்க? அப்போ வீட்டில் பெற்ற தாய் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்துச்சு, இல்லை பெற்ற தாய் இல்லாமல் ஒரு புள்ள வந்துட்டான். அந்த அளவுக்கு மனநலம் மாறிடுச்சு. அவ்வளோ சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவு நம்ம படிக்க வச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் சில பேர் சொன்னால் இவர் என்ன இப்படி பேசுகிறாரு, பெண்களை பற்றி பேசுவார், பெண்கள்லாம் பிடிக்காது. அதெல்லாம் கிடையாது. பெண்கள்லாம் எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, இல்லை எனக்கு தாய் இல்லை, எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் நல்லா தான் வாழ்ந்தாங்க. இப்போயும் நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துடுவோம். படிச்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறது ஆணவம். அதெல்லாம் மகா தப்பு. இதெல்லாம் பார்த்துங்க. இந்த குடும்பம், இந்த பூலோகத்தில் வாழ்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கை நடிப்பில் தான் வாழ்க்கை கிடக்குது. ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் ஓடிங்க கிடக்குது. அதுக்காக நீ உங்கள் சட்டம் நம்ம சாதகமாக இருக்குது, நம்ம எப்படியும் சுயமாக சுதந்திரமாக வாழணும்னா எப்படின்னா வாழலாம். அது உங்கள் இஷ்டம். அது எப்படின்னா வாழலாம், எவ்வளோ இஷ்டம். அது நீ மனிதனே கிடையாது. நான் அவ்வளோதான், நீ வேஸ்ட்டு. இந்த மண்ணில் வேஸ்ட்டு, பிறந்ததே வேஸ்ட்டு. எதுக்காக வாழ்கிற, என்னத்துக்கு வாழ்கிற, யாருக்காக வாழ்கிற, உனக்காக வாழ்கிற, வேஸ்ட்டு. நாளை வயசான காலத்தில் அப்புறம் அவன் உதவி பண்ணல, இவன் உதவி பண்ணல, ஹெல்ப் பண்ண எப்படி பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. அடுத்த பெரிய லோல் போடுவீங்க. இதுதான் நடக்கும். இதுதான் கர்மா. பெரியவங்களை துச்சமாக பேசுறது, தாய் ஊயின்றது, சும்மாருன்றது, அதெல்லாம் கர்மா. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க 60-65 வயசானா குழந்த மாதிரி. அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப வேடிக்கைத்தனமாக இருக்கும். குழந்தையோட ரொம்ப மோசமாக பண்ணுவாங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணுவாங்க. கண்டுக்கூடாது. சரிப்பான்னு போயிட்டே இருக்கணும். அந்த மனநலம் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அது சின்ன தலைமை பண்ணுவாங்க. நின்ற இடத்துல பாத்ரூம் போயிடுவாங்க. வீட்டில் மருமகம் இருக்காளே, பொண்ணு இருக்காளே, பையன் இருக்கானே, அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அது மாதிரி கொஞ்சம் மறதியெல்லாம் வரும். அந்த வயசாகும்போது தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் கர்மா. எல்லார் வீட்லையும் நடக்காது. இது உனக்கு கர்மா அதிகமாக இருக்கும். அந்த கர்மா கழிவுக்கு இந்த வேலை நடக்குது. நீ அதை சரி பண்ணணும். போயிட்டு நீ சரி பண்ணல, அதை எதிர்த்தேன்னா அந்த கர்மா உனக்கு அப்படியே தான் இருக்கும். அதுக்கு தான் உன் கர்மா கழிவுக்கு தான் பெரியவங்களுக்கு உடல் நோய், உபாதை, கஷ்டம், நடக்கூடாமல் போகிறது, பத்துனுக்குது, அதுக்கு டெய்லியும் சேவை செய்கிறது. என்னென்னா உன் கர்மா கழிவுக்கு தான் அவங்களுக்கு நடக்குது. இப்படி அவங்களுக்காக வர்றது கிடையாது. அவங்களுக்கு அப்படிலாம் நடந்து நீ அதை போய் அவங்களுக்கு சேவை செஞ்சேன்னா அந்த கர்மா கழிவுக்கு தான் அவங்களுக்கு வேணும். அதுக்கு தான் அது நடக்குது. அப்போ பாருங்கள் எப்படி கர்மா வருது பாருங்கள். போன ஜென்மம் பண்ணியிருப்போம், இப்போ தெரியாது உனக்கு. 40 வயசு 45 வயசு தாட்டினமா தான் தெரியும் நம்ம எப்படி வந்தோம், வாழ்ந்தோம், எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன் இப்படி பண்ணோம், நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, என்ன இது அப்படின்னு ஒரு எண்ணம், விழிப்புணர்வு வரும்போது தான் தெரியும். ஓஹோ இதுதானா அது. எல்லாம் கணக்கு, இதுக்கு அதுக்கும் கணக்கு கரெக்டாக இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படி தான் நடக்கும் எல்லாம். ஆனால் இப்படிலாம் கர்மா வருது. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, அமைதியாக இருங்க, சாந்தமாக இருங்க. ஒன்றும் புரியலையா, ஆண்டவன் மேலே போய் போட்டுருங்க, ஆண்டவன் மேலே போய் சொல்லிவிடுங்க. அது ஏதோ ஒரு புரிதல் வரும் உங்களுக்கு. அது உள்ள அழுத்தமாக இருந்தால் தான் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். அது வெளியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சொல்யூஷன் வரும் உங்களுக்கு. அடுத்தது வெளியே சொல்லாமல் உள்ளே போட்டுன்னு இருக்கக்கூடாது. இப்படியும் கர்மா வருது வீட்டில். அதுக்கு தான் இந்த பதிவே. வீட்டில் எப்படி கர்மா வருது
அப்படின்னு. ஏன்னா வெளியில் நல்லவனா தான் போதாது, வீட்டில் நல்லவனாக இருக்கணும். நாங்கள் வந்து இப்போ ஆன்மீகத்தில் இப்படிலாம் தாடி இடி விடும் இந்த இதெல்லாம் சொல்கிறதுனால நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்துடுன்னு அர்த்தம் கிடையாது. குடும்பத்தில் நல்லபடியாக வாழ்ந்தான்னு சொல்கிறோம். அங்கேயே நீ நேர்மையாக பேரிடு, அங்கேயே நீ வந்து ஆன்மீகத்தை வந்து உள்ளுக்குள்ளேயே அது வளர்ந்து வரும். பெரிய ஆன்மீகம். நீ குடும்பத்தை நல்ல பேர் எடுக்கிறீங்க, பெரிய ஆன்மீக பேர். நாங்கள்லாம் அதெல்லாம் விஷயம் புரிஞ்சுனெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இது நீ தான் பார்க்குறீங்க, சினிமாவில் நிறைய இந்த காமெடியெலாம் போடுறாங்க. மாமியார் மருமகள் என்ன பண்ணுறாங்க, ஏன் சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப உண்மையிலேயே சினிமா நல்லா கரெக்டான படம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அறிவு வளர்ந்துடும் உங்களுக்கு. ஆனால் அது மாதிரி இப்போ படம் வர்றது கிடையாது. நல்ல சினிமா பாட்டெல்லாம் நல்ல பாட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கேளுங்க, நல்லா அறிவு வளரும் உங்களுக்கு. இந்த பூமியில் உதவி பண்ணுறதுக்கு எல்லா ஆத்மாக்களும் இறைவன் நம்ம இயற்கை ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ண. நீ எப்படி அதை வாங்கணும்னு தெரில. 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குற, 8 மணி நேரம் வேலை செய்கிற, மிஞ்சி அப்படி இப்படி டைம் பாஸ் பண்ணிடுற, செல்ஃபோன் ஒன்று தான், அது சரியாக போகுது. உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான், புரிக்கிடுச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே நீ எங்கன்னா வெளியே போனோம் சொன்னால் பந்தா காட்டி சம்பாரிச்சிட்டா போனோம்ல, அவன் எதிர்க்க ஏழைப்பட்டம் இருக்கான், பணக்காரன் இருக்கான், இவன் என்ன அதெல்லாம் நினைக்கிறது கிடையாது. அவன் மனசு புண்படுமே, அவன் இப்படி வருத்தப்படுவானே, அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. அவன் பந்தா காட்டி பெருமை காட்டி உள்ளே வெளியே சுற்றினா மொத்த கர்மம் வாங்கிந்து நீ வச்சுப்பு, அதான் நடக்கும். அதனால தான் வீட்டில் இப்படி சொந்த பந்தம், உற்றார் ஒருவர், மனைவி எல்லாமே அவங்க மூலம் யார் யார் கர்மா வாங்குறாங்க, அதுதான் இந்த வீட்டில் கர்மா வாங்குறது. பெண்களை வந்து ரொம்ப துன்புறுத்தக்கூடாது. அவங்க சக்தி, அவங்க உடல் ரீதியான சக்தி, மன ரீதியான சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம வச்சுக்கணும், தப்பு கூடாது. அவங்க வந்து உடனே உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஏன்னா பேசுகிற பேச்சில் டக்குன்னு கேட்டுருவோம், கேட்கலையே செய்யலையே, நமக்கு சப்போர்ட் பண்ணலையே. ஏன்னா அவங்க ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு குடும்பம் வராங்களா, நம்ம ஆதரவு தான் வராங்க. ஆனால் நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், அம்மா திட்டாங்களா, அம்மா எப்படி நம்ம கேள்வி கேட்குறது, இல்லை மாமியார் இப்படி பேசினா என்ன கேள்வி கேட்குறது, நம்ம பொண்டாட்டி போச்சுமே அப்படி நம்ம நினச்சி கொஞ்சம் அதிசயம் பார்க்கலாம் புரிஞ்சிடும்னு நினைப்போம். ஆனால் இதுதான் பெரிய பிரச்சனை ஓடிங்க கிடக்கும் வீட்டில், நிம்மதியாக இருக்காது. ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் நிம்மதியாக வாழ்றதுக்கு. அது பாட்டு கடந்து போயிட்டே இருக்கும், நீங்கள் போயிட்டே இருங்க. குடும்பத்தோட கோயில் குளம்லாம் போகிறது பழையுங்க. எவ்வளோ தான் சண்டானாலும் இப்போ பேச்சு நிப்பாட்டாதீங்க. பேச்சு மாத்திரம் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. காலைல சண்டை பண்ணி சாயங்காலம் சேர்ந்துக்கணும். அது மாதிரி பழகி பாருங்கள், உங்கள் ஆத்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குடும்பம் எவ்வளோ தான் சண்டை போடாது, காலையில் சண்டை போய் சாயங்காலம் சேர்ந்துடணும். அதான் இந்த என்ன தப்பாக பேசும்போது எனக்கே தெரியல, கோவத்தில் இருந்தேன், இந்த இப்படி டீ சாப்பிடு, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு. இது மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கிட்டே அது மாதிரி பேசினா ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை. ஆனால் அதை விட்டுட்டு பேசாமல் மௌனமாக வச்சுக்கிட்டு பழி வாங்குற மாதிரி அதில் பார்வை பார்க்குறது, செய்கிறது, டிமாண்ட் எதனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்மா ரொம்ப ஏறிக்கும். அதனால் இது வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய விஷயம் சொல்லணும்னா வீடியோ பெருசாக போயின்னு இருக்கும். நீங்கள் யோசிங்க, நான் சொன்னது இதுலேருந்து உங்களுக்கு வந்துடும் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எது பண்ணுறோம், கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், கொஞ்சம் விட்டு பாருங்கள், டைம் எடுத்து பாருங்கள். அவங்க வராங்களா வழிக்குன்னு பாருங்கள், வருவாங்க. வராது யாரும் கிடையாது, அவங்களா மாதிரி வந்தவங்க தானே. பெண் ஆணுன்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. செய்கிற வேலை நீ என்ன செய்கிறியா அந்த வேலையை வச்சு தான் உன்னுடைய தரத்தை வந்து எடை போடுவாங்க. அடுத்த வீடியோ நான் மறுபடியும் ஆண்டவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.